ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனில் ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டிங் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் ஒரு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Wands, okay. Sun, okay. Knight of Cups, Ace of Swords, Page of Swords, Temperance, okay. Six of Pentacles, Star, Five of Swords, Ten of Pentacles, Five of Cups, Six of Cups. So bottom of the deck, Two of Cups. Wow. Okay. Thank you, universe. Thank you. Please, yes. Apology. Secret love. Constant. Heartbreak. Spying. Patience, soul connection, milestone, deeply hurt, is it final destination, obsession. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தென் இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் ட்ரூ என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் போனதுனால பாயிண்ட் பற்றி பேசுகிறோம். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இங்கே ரீடிங்கில் மனசிலாகிற விஷயம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கட்டாயம் உண்டு. ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த போர்ஸோட ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் மஸ்ட் உண்டு. ஓகே, அதே மாதிரி இது ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாகவும், ஃபார் எக்ஸாம்பிள் சேம் எனர்ஜி, சேம் கேரக்டர், சேம் குவாலிட்டிஸ் உள்ள ரெண்டு ஆத்மாக்கள் சொல்லலாம், இதில் உள்ள ரெண்டு பர்சன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கிறது, நீங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது அவங்கக்கிட்ட பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சம் ஃபீலிங் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நமக்கு கார்டு மனசிலாகுது. ஓகே, ரெண்டோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எப்படி லைஃப்பில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆகிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ் டெலிவரி சொல்லிக்காமலே சேம் ட்ரெஸ் போடுறது, சேம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, நீங்கள் பேஷனோட டைமில் ஆப்போசிட்டில் பர்சனுக்கு கால் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது டீல் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக்கப் செப்பரேஷனில் வந்துட்டு உண்டு, ஹார்ட் செப்பரேஷனில் வந்துட்டு உண்டு. மேபி ஒரு சிலருக்கு செப்பரேஷன் ஆனது 5 months இருக்கலாம். ஓகே, May month செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ரிலேஷன்ஷிப் 5 months, 5 weeks, 5 days, 5 years இருக்கலாம் செப்பரேஷன் ஆகி. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல்
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொண்டு போனது சீக்ரெட் லவ்வாக இருக்கலாம். ஓகே. மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் சம் இஷ்யூ இருக்குது, சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலாம், இல்லைங்க யாருக்கு தெரியாமல் நம்ம பழகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு சோல் கனெக்ஷன் யாருக்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத அளவுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அது 2 பேருக்கும் இடைப்பட்ட ஒரு உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கும், அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் மனசிலாகுமே தவிர இதை 4 பேர்கிட்ட போய் சொல்லி மனசிலாக்க முடியாத அளவுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அந்த டைமில் சுச்சுவேஷன் இஸ் ராங். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் ஒன்று கொண்டு போனால் போதும். ஏன்னா எனக்கு இவனை பார்க்காம, பேசாமல், பழகாமல் என்னால் முன்னோட்டு லைஃப்பில் முன்னோட்டு கொண்டு போகலாம். பட் ஏதோ ஒரு லைஃப் ஒரு டார்க்காக, ஒரு சேடாக ஃபீல் ஆகும். ஒன்று இந்த பர்சனை கான்டாக்டில் ஒன்று வந்தாங்க அப்படின்னா என் லைஃப் ஒரு ப்ரீசியஸ், ஒரு ஹாப்பினஸில் போகும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை ஒரு சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் யாருக்கு தெரியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலான்னு ஒரு தாட்டில் ரிலேஷன்ஷிப்பை 2 பேரும் கொண்டு போயிட்டு உண்டு. ஓகே. பட் நமக்கு இங்கே சீட்டிங் கார்டு வந்துட்டு ஒரு சிலவங்க இங்கே ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம். ஒரு சிலவங்க தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சன் வேறு ஆப்ஷன் என்ன தான் ஃபேமிலி 2 தேர்ட் பார்ட்டி இருக்குது, அது கன்ஃபார்ம். ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சனோட ஃபேமிலி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக நமக்கு வந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை தள்ளி வேறொரு ஆப்ஷன் கூட பேசிட்டு உண்டு, பழகிட்டு உண்டு, இல்லைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு உண்டு. அதனால ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. பட் நான் உங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் கேட்டீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு நான் சொன்னேன். நான் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் இவர் ஆக்சுவலி உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு, சேசிங் பண்ணாமலாம் கிடையாது. ஓகே. ரிலேஷன்ஷிப் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ இல்லைங்க இவர் உங்களை தாண்டி இவர் வேறு 3வது பர்சன் வேறு யார்கிட்டயும் பேசுறதுனாலையோ பழகுறதுனாலையோ அதனால் உங்களுக்கு கோவம் வந்து ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்திருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி இல்லைங்க இவர் வேறொரு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கலாம். இல்லைங்க ஒரு ஆப்ஷன் நீங்கள் இருக்கும் உங்களை சீக்ரெட்டாக கொண்டு போயிட்டு உங்களை சீக்ரெட் லவ் மாதிரி வச்சுட்டு இவர் வேறொரு ஆப்ஷனை தேடி போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு சுச்சுவேஷனால செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. கரண்ட்லி இவருக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே. அப்புறம் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஆத்மபந்தமாக இருக்கும். அது எல்லா வகையிலையும் நமக்கு அது நல்லது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் அது பண்ணணும். அதனால நம்ம ஒன்லி ஹாப்பினஸை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் ஒருபோதும் அது என்ன சொல்கிறது சீக்ரெட் லவ்வாக தான் கொண்டு போகணுமே நினச்சாரே தவிர இதை 4 பேருக்கு ரீதியில் கொண்டு போகணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் ஒருபோதும் வந்துட்டு இல்லை. பட் அந்த ஒரு கனெக்ஷன் சடனாக ஒரு எண்டப் ஆகிடுச்சு, ஒரு செப்பரேஷன் வந்துட்டுன்னு சொல்லும்போது இவருக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு சோல் கனெக்ஷன் இந்த ஒரு ஆத்மபந்தம் ஒரு கனெக்ஷன் நம்மளை விட்டு போகும்போது யாருக்கானாலும் பெயின் இருக்கும். ஓகே. நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் ரீடிங் எடுத்தோன்னே நான் சொன்ன விஷயம் அப்படின்னா எல்லா விதத்துலையும் ஈக்குவல். இவர் எப்படிலாம் இருக்குன்னு நினச்சாங்களோ அது உங்ககிட்ட பார்க்குறதும், நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்கக்கிட்ட பார்க்குறதும் 2 பேரும் எல்லா விதத்துலேயும் பெட்ரு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சீக்ரெட் லவ்வாக போயிட்டு உண்டு. ஏன்னா அந்த டைம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு, சம் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. அப்போது உங்களோட தாட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பை குறிச்ச நாளைக்கு நம்ம ஒரு சீக்ரெட் லவ்வாக யாருக்கு தெரியாமல் கொண்டு போவோம். ஏன்னா இங்கே அழகான விஷயங்களை மனுஷன் அழிச்சிடுவான். அது ட்ரூவான விஷயமாகும். அழகான விஷயத்த மனுஷன் அழிச்சிடுவான். ஸோ குறிச்ச நாளைக்கு நம்ம ஒரு சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகலாம். கரெக்டான ஒரு டைமாக இருக்கட்டும், கரெக்டான சுச்சுவேஷன் வரட்டும், ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம்னு ஒரு தாட்டோட 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட் லவ்வாக கொண்டு போயிட்டு அதுக்கு இடையில இந்த ஒரு பர்சன் வேறு ஆப்ஷனை தேடிட்டு உண்டு, இல்லைங்க வேறு ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுனா அதனால ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்திருக்கலாம். பட் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கே ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தெரியும் எல்லா விதத்துலையும் இவருக்கு நீங்கள் பெட்ரு. இந்த ரிலேஷன்ஷிப்னால இவர் அடைஞ்சது ஒன்றே ஹாப்பினஸையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் மட்டும்தான் இவர் அடைஞ்சிட்டு உண்டு. ஓகே. பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. என்ன நான் பிரேக் ஆன மாதிரி உனக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா, நான் படுற ஒரு பெயின் உனக்கு இருக்கா, நான் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி நீ ஸ்டக் ஆகிறியா, அந்த ஒரு கியூரியாசிட்டியில் அந்த ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். உங்களை செக் பண்ணுறது, அடிக்கடி உங்களை பற்றின டீட்டெயில் கேட்குறது, சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறது, உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. சேசிங் பண்ணாமல் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அது கன்ஃபார்மான விஷயமாகும். இந்த சயின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும்.
அப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்சனுக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு நீங்கள் என்ன சைன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிப்பீங்கன்னு கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகிருக்கும். செகண்ட் சைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நமக்கு அதிகாலை 3 மணிலேருந்து அதிகாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு சடனாக முழிப்பு வரலாம். அப்படி இல்லைங்க சம்மந்தமே இல்லாமல் ட்ரீம்ஸ் வரும். சம்டைம் இந்த போஸ்ட் உங்கள் ட்ரீமில் கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைங்க சம்மந்தமே இல்லாமல் ட்ரீம்ஸ் வரலாம். போகிற வழி எங்கே பார்த்தாலும் உங்கள் கண்ணில் ஏதோ சம்பஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நேம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. செப்பரேஷன் இருந்தாலும் அங்கே என்ன நடக்குங்கிறத உங்களால் இங்கே புரிஞ்சுக்கவும் முடியும். அதே சேம் டைம் அந்த ஒரு போஸ்டரை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரிலேஷன்ஷிப் எந்த பான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்போது இருந்துட்டு இல்லை, ப்ரெசன்ஸ் அவங்களோட கனெக்டட் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு சைன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஸோ கரண்ட்லி இது ஒரு பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை இருக்குது. நார்மலி இவருக்கு லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை, மைண்ட் வைஸ் பேலன்ஸ் இல்லை, ஒட்டுமொத்தமாக பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் எங்கே என் லைஃப்பில் ஒன்றும் சரியில்லை, நீ இல்லாமல் என் லைஃப்பில் ஒன்றும் சரியில்லை, இங்கே உன் லைஃப் சரியாக இருக்க ஒன்று பார்ப்போம், நீ எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கிறியா, ஒரு க்யூரியாசிட்டி நம்ம சொல்லலாம். இவர் உங்களை ஸ்பை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் நமக்கு அதுதான். ஓகே, லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷன் உண்டு. இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம், ஒரு சோல் கனெக்ஷன் ஆகும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஃபீலிங்ஸ் எமோஷன் உண்டோ அத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. அது ட்ரூவான விஷயம். ஓகே, இவர் ஆக்சுவலி சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே இவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம என்ன சொல்கிறது கரை கடக்க முடியாது நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எந்த ஒரு சுச்சுவேஷனில் இவரால் கடந்து தள்ளிட்டு இவருக்கு லைஃப்பில் முன்னோட்டு போகவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மைல் ஸ்டோன் ஃபீல் ஆகுது. எத்தனை தூரம் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போனாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கடந்து போகிறது இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை, அதை கடந்து போக முடியும் இல்லை சொல்ல ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஒரு போஸ்டரோட பிஹேவியர்ஸ்க்காக இருக்கட்டும், கேரக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இப்போ இவர் காட்டுற விதமாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து இந்த ஒரு பர்சன் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, ஒவ்வொரு நாளும் வரைக்கும் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாப்பி கிடையாது, சேட் ஆகும். நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மா பந்தம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் கிடைச்ச பிறகு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சீக்கிரட்டாக கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அது என் கூட காண்டாக்டில் இருக்கும்போதே நான் வேற ஒரு ஆப்ஷனை தேடி போயிட்டு இதனால தானே ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு. முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இது ஒரு பர்சன் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் அவளோட வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் ஆகும். ஓகே, ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது, ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. மிஸ்டேக் ஏமால தான் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு பந்தங்கிறது ஆத்மா பந்தம், அது எல்லா விதத்தில் எனக்கு ஹாப்பினஸ்ஸையும் நிம்மதி மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு ஆத்மா பந்தத்தை ஒருபோது நான் வெளியே கொண்டு வரணும்னு ஒரு தோட்டம் இவருக்கு இல்லை. ஓகே, ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு கூட ஃபீல் ஆகுது, சீக்கிரட்டாக கொண்டு போகலாம், யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலாம் இவர் தோட்டில் இருந்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலி நல்ல நல்ல ஆப்ஷனை காட்டியிருக்கலாம், ஃபேமிலி சொல்கிறது கேட்டு இவர் வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கலாம், இதனால ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, கரண்ட்லி ஒரு பர்சன் பயங்கர சேட் ஆகும். ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, எண்டப் ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகுது ரீசன் நான் தான் முடிஞ்சு போன விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைங்க ஒரு தோட்டு மைண்டில் வந்து ஒரு ஹோப் இல்லைங்க ஒரு தோட்டு மைண்டில் வந்துட்டு. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஓகே, பட் ஆள் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி சம்டைம் நம்ம ஒரு குற்றம் பண்ணுறோம், ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மளை குத்தி கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி மேபி இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஃபீல் ஆகிருக்காது. பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இன்ஜஸ்டிஸ் இவர் நடந்துட்டு. அப்போ இவர் பண்ண விஷயங்கள் இவர் மைண்டில் ஓடி 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 எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கோம், இதே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, இந்த ஒரு தோட்டு இவருக்கு மைண்டில் ஃபீல் ஆகிட்டு அது குறித்து பயங்கர சங்கடமாகும். ஆக்சுவலி இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ஹோப் இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி இவரோட கண்ணுக்கு தெரியல இல்லைங்க. அது இவருக்கு என்ன சொல்கிறது ஃபீல் ஆக மாட்டேங்குன்னு நம்ம சொன்னோம். ஓகே,
ஸோ ட்ரூ ஃபீலிங்ஸ் அதுதான். சம்டைம் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைம்லேயே ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஒரு பிரேசஸ் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். 2 பேரும் எல்லா விதத்துலேயும் பெட்ரு இவங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைம்லேயே எனக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தது, எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்ததுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. ஸோ மேபி மேரிட் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டி இல்லைனா ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஸோ கரண்ட்லி 2 பேரும் ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேஷன்ஸ் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்மா பந்தமாக இருக்கட்டும், சோல் கனெக்ஷனாக இருக்கட்டும், நமக்கு அது ப்ரீசஸாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், டைமண்டாக இருக்கட்டும், பட் நம்ம லைஃப்பில் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது எப்போ நமக்கு வந்து சேரணும் விதி இருக்கோ அப்போ தான் அது நம்மளை வந்து சேருங்க ஒரு ஹோப் உண்டு இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஹோப் உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி தான் இப்போது டக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் நடக்காதுன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஓகே. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இப்போ இவர் ஆக்ஷன் எடுத்தாலோ இன்றைக்கி ஏதோ இப்போ உடனே ஒன்றும் இங்கே நடக்காது இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு இருக்கிறனால இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கான ஒரு டைமில் தான் வந்து சேருமே தவிர நம்ம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டோ நம்மளால 4 பேர் ஹர்ட் ஆக்கியோ தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இங்கே ஒன்றும் காரியம் இல்லைங்கிறது இவர் மனசில் ஆக்கிட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் பேஷன்ஸ் இவர் படிச்சுட்டு நம்ம சொல்லலாம். இவரோட கண்ணுக்கு ஸ்டாராக தெரியுதுங்க. இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் அதுதான். எத்தனையோ உலக அழகி எத்தனையோ பேர் இருந்தாலும் இவரோட கண்ணுக்கு ஸ்டாருங்கிறது இவரோட ஆத்மாக்கு உங்களை மட்டும்தான் இவருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுது. இவரை சுற்றி எத்தனையோ பேர் அழகாக இருந்தாலும் இவரோட கண்ணுக்கு ஸ்டாராக தெரியுது நீங்கள் தான். ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற ஃபிசிக்கல் பாடியை வச்சுட்டு நம்ம இங்கே யாரையும் நம்ம கால்குலேட் பண்ணுறது கிடையாது. ஒரு ஆத்மாவோட மனசை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி இவரோட மனசுக்கு உங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்குது. இவரோட மனசு மறுபடியும் சுற்றுறதா இருக்கட்டும், தேடுறதா இருக்கட்டும் உங்களை தான். பட் நீங்கள் அப்போ நினைக்கலாம், ஓகே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு என்னை தாண்டி இவங்க ஏன் வேறு ஆப்ஷனை தேடி போனாங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். பட் இவரோட அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக கொண்டு போகணும், சீக்ரெட்டாக வச்சுட்டு வேறு ஆப்ஷன் ஃபேமிலி சொல்கிற ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கிற தோட்டத்தை இவரோட மைண்டில் எடுத்துகிட்டு உண்டு. பட் செப்பரேஷன் இவர் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஸ்டார் ஆகும், உங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் யாருக்கும் பிடி கொடுத்துடல இது வரைக்கும். நீங்கள் வளைஞ்சு கொடுத்தது இந்த ஒரு போஸ்டருக்கு மட்டும்தான் ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே. நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு, பட் இவர் ஒருபோது ட்ரூவாக நிற்கிறே அந்த ஒரு ஃபீலிங், ஒரு ரெக்ரெஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உள்ளது. செப்பரேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணுங்க. இந்த ஒரு போர்ஷன் ட்ரீம் ஆகும். ஏன்னா இந்த ஒரு போர்ஷன் மனசில் இருக்கிற விஷயம் லைஃப்பில் நீங்கள் அது ப்ரீசியஸ். என்றைக்கு நீங்கள் லைஃப்பை விட்டு போனியோ என் லைஃப்பில் ஒரு பேலன்ஸே இல்லை. ஓகே. என் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இப்படியோ நான் வாழ்ந்துட்டு போகிறேன், இப்படியோ நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்கேன். அது ஒரு பேலன்ஸ் இருக்கா, ஒரு ஹாப்பினஸ் இருக்கா, பீஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. என் லைஃப்பில் நான் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருந்த ஒரு டைமுங்கிறது உன் கூட இருந்த ஒரு டைம். என் லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸுங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. அதனால தான் ரிலேஷன்ஷிப்போட தொடக்கமேனுங்கிற ஒரு தோட்டோட மைண்ட் வந்துட்டு. ஓகே. இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. எனக்கு இவரோட மைண்டில் இருக்கிற விஷயம் அதுதான், அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். இவருக்கு மைண்டில் இப்போ இருக்க தாட்ஸ் என்ன, இவரோட ஃபீலிங்ஸ் என்ன, இவரோட எமோஷன் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து இவருக்கு மைண்டில் இப்போ என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட்டு என்ன கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறது இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸாக நமக்கு இங்கே வருது. ஏன்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, எனக்கு ஒருபோதும் மறக்க முடியாது. உன்னோட நினைவுகளாக இருக்கட்டும், ஞாபகங்களாக இருக்கட்டும், அது எனக்கு கண்டினியூஸாக என் மைண்டில் வந்துகிட்டே தான் இருக்குது. அது எனக்கு சாகிற வரைக்கும் மறக்க முடியுது. இல்லைங்க, நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோம்ல, நான் செத்து போனால் கூட என் ஆத்மா ஒன்று தேடி தான் திடீர்னு சொல்கிறது மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஓப்பனாக சொல்ல போனால். பட் நமக்கு கரண்டி எனக்கு இதில் நல்லா மனசில் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்டி ஹாப்பினஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு பிரைட்னஸ் இல்லை. பட் டோன்ட் வரி, நியர் ஃப்யூச்சரில் இப்போ கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் போனாலும் நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது உங்களோட டெஸ்டினி பார்ட்னராகும். எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பெட்டரான ஒரு பர்சன், உங்களுக்கான ஒரு பர்சன். பட் நம்ம இங்கே மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் வந்து செய்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும்.
நம்ம ஆசைப்படுற தகுதி மனுஷனுக்கு இருக்குது. ஓகே. நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம். பட் அது கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த யூனிவர்ஸ் கிட்டே ஆகும். அப்போ நமக்கான ஒரு டைம், நம்மக்கிட்ட ஒரு பொருள் எப்போ இந்த டைமில் வந்து செய்யணுங்கிறது ஆல்ரெடி பிளான்டு யூனிவர்ஸ் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஓகே. ஸோ இவர் கரண்ட்லி உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இவர் க்ரே பண்ணுறாரு, தப்பு என் மேலே, என்னை மன்னிச்சிடு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் டெத் ஆக்கிட்டு போயிட்டு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் அழைச்சிட்டு, அது ஒரு ஆத்மா பந்தமாக இருந்துச்சு, எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தான். இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் உண்டா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் சேருமா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பீசஸ் மூவ்மெண்ட் என் லைஃப்பில் வருமா, மறுபடியும் உன் கூட இந்த ஒரு ஸ்பார்க் எனக்கு ஃபீல் ஆகுமா. ஓகே. ஆக்சுவலி கிரேவிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளை சொல்லலாம். 24/7 ஒரு போஸ்டோட மைண்ட் நீங்கள் உண்டு. இவர் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும், எப்போ எல்லாம் சரியாகும், எல்லாம் எப்போ நடக்கும், எப்போ இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆகுவீங்க, அந்த ஒரு டைமுக்காக ஆக்சுவலி யாரும் வெயிட்டிங் ஆகும். உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட்டு சீன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இவர் பயங்கரமாக அவங்களே மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். முடிஞ்சு போன ஒரு விஷயம் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, அது ஒன்று வந்தீங்கன்னு நான் தப்பு இனி என் லைஃப்பில் நான் தப்பு பண்ண மாட்டேன், திருந்திட்டேன், அது ஒன்று மறுபடியும் என் லைஃப்பில் வருமா, அந்த ஒரு தாட்டில் இவர் இருக்கார் நம்ம சொல்லலாம். ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் நமக்கு அதுதான். சரியா? ஓகே. ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிട്ടുണ്ട്. ஃபேமிலிக்காக இவர் வேறொரு ஆப்ஷனை தேடி, ஃபேமிலிக்காக இவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேறொரு ஆப்ஷனை தேடி இவர் போயிருந்தார் அப்படின்னா ஃபேமிலிக்கிட்ட இவர் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிട്ടുണ്ട്. ஃபேமிலி லைஃப்பில் ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப டீப்பாக இவர் ஹர்ட் ஆகிട്ടുണ്ട്. இவர் மனசிலாக்கிற விஷயம் என்னோடய ஃபேமிலி, நான் செல்ஃபிஷாக இருந்துட்டேனே, எனக்கான ஒரு ஆத்மா பந்தம், என்னோட சோலோட ஒரு பாதி, அதை நான் சந்தோஷமாக வைக்காமல் நான் என்னோடய ஃபேமிலி சந்தோஷமாக வைக்கணும்னு நினச்சி என் ஃபேமிலியோட பேச்சு கேட்டு வேறு ஆப்ஷனை தேடி போயிட்டேனே, இந்த ஒரு கில்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே. ஸோ பட் இங்கே நமக்கு இவர் ஆக்சுவலி நமக்கு இங்கே படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பேஷன்ஸ் ஆகும். நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நம்ம கையில் வந்து செய்கிறதுக்கு ஒரு டைம் வேணும், அதை மனசிலாக்கிக்கோங்க. திங்கிங் எப்பவுமே நம்மளோட திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது எமோஷனலாக இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நம்மளோட ஹாப்பினஸ் மட்டும் நமக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஹாப்பினஸ் நமக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. ஓகே. ஸோ நம்மளோட காதலாக இருக்கட்டும், அது மற்றவங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, அதை மனசிலாக்கிக்கோங்க. இவருக்கு உங்கள் மேலே இருக்க அப்சஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், அது இது வரைக்கும் குறைஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். இல்லைங்கி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் அடிக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டுல நம்ம சொல்லலாம். எத்தனையோ இவரை சுற்றி உலகத்தில் இருந்தாலும் இவருக்கு இருக்கிற அந்த ஒரு இவரோட கண்ணுக்கு நீங்கள் தான் ஸ்டாராக தெரியுறீங்க. இவருக்கு மனசிலாகிற விஷயத்து எனக்கானது, எல்லா விதத்துலையும் எனக்காகவே வந்ததும் ஒரு தோட்டம் தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கரண்டி ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இவர் சாரி கேட்பார், மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கொண்டு வருவார், எந்த மாற்றமும் கிடையாது. பட் கரண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருந்தாலும் நியர் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். அதுக்கு தேவை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், பேஷன்ஸாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். என்னென்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆசைப்படுற தகுதி மனுஷனுக்கு இருக்குது, கொடுக்குற தகுதி தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஓகே. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகே. தென் நமக்கு இது இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். இவர் உங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரிலேஷன் இப்படியே போயிட்டுருக்காங்க, இவருக்கு வேறு வழி இல்லை, இவருக்கு கரெக்டாக ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுத்து தான் ஆகணும். தேர்ட் பார்ட்டிக்காக ஸ்டக்காகி இவர் வச்சுட்ருக்காரு அப்படின்னா டோன்ட் வரி, இவர் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்களுக்காக எடுப்பார். ஓகே. இது இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் அவங்களுக்கும் நேம்லேயும் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 666 இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 666 பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இது இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட்.
எஸ் இந்த நம்மள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ பீசஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.